ஹாய் எவ்ரிவான், நான் மோகன்லால். இந்த வீடியோ எடுக்க சொல்ல நான் இது ஒரு ரிலீஜியஸ் வீடியோன்னு நினச்சேன். அதன் பிறகு தான் புரிஞ்சுக்கிட்டேன் இது ஒரு ஃபிலாசபிக்கல் வீடியோன்னு சொல்லலாம், இல்லை அதுக்கும் மேலே ஒரு ஸ்பிரிச்சுவல் வீடியோன்னு சொல்லலாம். ஆன்மீகம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்க 7 பாவக்கணக்கள் சொல்ல போகிறேன். அதான் பாவக்கணக்கு புண்ணிய கணக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 7 பாவக்கணக்கள் சொல்ல போகிறேன். இது எது அடிப்படையில் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது கிறிஸ்டின் மதத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், ஓகேவா? அதாவது மனுஷன் இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போகிறானா நரகத்துக்கு போகிறானா அப்படின்றத இந்த 7 பாவக்கணக்கள் போது தான் அவனுக்கு தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறேன். 7 பாவக்கணக்கள் சொல்ல போகிறேன், ஓகேவா? ஆனால் அவனுக்கு புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் தப்பு பண்ணாதுன்னு யாருமே இல்லை. நீங்களும் தப்பு பண்ணியிருப்பீங்க, நானும் தப்பு பண்ணியிருக்கேன், ஓகேவா? நீங்கள் ஒன்று நோட் பண்ணிட்டு வாங்க. 7 சொல்ல போகிறேன் நான் மொத்தம். நீங்கள் எத்தனை தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டுன்னு ஒன்றா கமெண்ட் ஆட் பண்ணிட்டே வாங்க. எத்தனை பண்ணியிருக்குன்னு சொல்லுங்கள். அந்த முடிஞ்சதுக்கு 0 ட்ரை பண்ண பாருங்கள். அதுக்கு அந்த வீடியோவை மேக் பண்ணுறேன், ஓகேவா? முதல் பாவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைட், அதாச்சும் தலைக்கணும். என்னால் பார்த்தியா இந்த வேலையில் எவ்வளோ சீக்கிரத்தை முடிச்சிட்டேன், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் எந்த குடும்பத்துலேருந்து பிறந்த பையன் தெரியுமா, நான் எந்த அளவுக்கு படிச்சிருக்கேன் தெரியுமா, என்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது, நான் இவ்வளோ பெரிய குடும்பத்துலேருந்து வந்த பையன், நான் எந்த ஒரு மதத்தை எவ்வளோ பெரிய மதத்துலேருந்து வந்த பையன் தெரியுமா அப்படின்ட்டுன்னு தன்னை பற்றியே உயர்த்தி சொல்லிக்கிறது தான் மிகப்பெரிய பாவம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆப்போசிட் இருக்க பர்சன்ட்டை சொல்லும்போது நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்னா, நம்ம அவங்க மனசில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் அதை நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு நெகட்டிவான தாட் தான் அவங்களுக்கு நம்மளை பற்றி உயர்ந்துகிட்டே போகும்னு சொல்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய பாவம்னு சொல்கிறாங்க. இதை முடிஞ்சளவுக்கு மாற்றிக்க ட்ரை பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த பாவங்கள் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் ஒன்றுன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்வி, அதாச்சும் பொறாமை. நம்ம கூடவே இருந்தால் அந்தளவுக்கு படிச்சிட்டான், இந்தளவுக்கு அதிகமாக மார்க் எடுத்துட்டான், தன்னோட அதிகமாக சம்பளம் வாங்குறான், அந்த மாதிரி பார்த்து பராமரிப்பது இல்லையா அடுத்தவங்க கம்பேர் பண்ணி. இதுதான் இருக்கிறதுலேயே ஒரு பெரிய பாவம்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் பாவ கணக்குன்னு எடுத்துக்காமல் உங்களோட வாழ்க்கையை கூட எடுத்துக்கலாம். என்னென்னா, நம்ம கூட இருக்க பர்சன் தன்னோட வாழ்க்கையில் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கானா, அவனை பார்த்துட்டு கொஞ்சம் பொறாமப்படாமல் கண்ணை மூடிட்டு நம்ம வேலையை மட்டும் செஞ்சால் அவனோட பெரிய லெவலான்றதில் எந்த ஒரு சந்தேகமும் வேணான்னு நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்த நம்ம அந்த பாவக்கணக்கு எடுத்துக்காமல் நம்ம வாழ்க்கையும் கூட எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மூணாவது விஷயம் என்னன்னா கோவம். நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலும் நிறைய தப்புகள் பண்ணிக்கணும். அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது இந்த கோவம்ன்ற ஒன்றுனால தான். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுருப்போம், அதனால் இந்த கோவத்தினால தேவையில்லாமல் ஒரு பர்சன்கிட்ட சண்டை போட்டுருப்போம், அதனால் இந்த கோவம்ன்ற ஒன்றும் இல்லை. ஏன் வீட்டிலே கூட சரி தேவையில்லாமல் ஏதாச்சும் வார்த்தை விட்டுருப்போம், சண்டை போட்டுருப்போம் அடிப்படி. எதனால் இந்த கோவம்ன்ற ஒன்றுனால முடிஞ்சளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது நீங்கள் உங்களுடைய இந்த பாவ கணக்குன்னு எடுத்துக்காமல் உங்களுடைய உண்மையான வாழ்க்கைக்குன்னு எடுத்துக்கிட்டால் சரி, இது கொஞ்சம் ஏற்றுக்கிறபடியாக இருக்கும். இது முடிஞ்சளவுக்கு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டேனாக்கா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லலாம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாச்சும் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. எப்பயுமே நம்ம லோன்லினஸாக இருந்தால் தான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சில பேர் சாப்பிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, சாப்பாடெலாம் வேஸ்ட் பண்ணுறது, இதுவும் ஒரு மிகப்பெரிய பாவம்னு சொல்கிறாங்க. இதை முடிஞ்சளவுக்கு மாற்றிக்கணும்னு சொல்கிறாங்க. அஞ்சாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லஸ்ட், அதாச்சும் காமம்னு சொல்லுவாங்க தமிழில். ஏதாச்சும் யாருக்கு வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்றது மிகப்பெரிய பாவமாக. இது நீங்கள் ஃபிசிக்கலாக அது மட்டும் இல்லை, ஆன்லைனில் ஆகட்டும், ஏதாச்சும் கேர்ள் கிட்ட தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்குது, தேவையில்லாமல் பார்த்துட்டு இருக்குது, ஐ மீன் லஸ்ட்டுன்ற பார்வையோட பார்த்துட்டு இருந்தால் அந்த மாதிரி பார்க்குற எல்லாமே மிகப்பெரிய பாவம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எப்போ பண்ணுவோம், நம்ம ஆல்மோஸ்ட் தனிமையில் இருந்தால் தான் இந்த மாதிரி பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணதுக்கு தனிமையிலேருந்து பண்ணதுக்கு பதிலாக அந்த தனிமைக்கு பதிலாக 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துக்கிட்டு ஏதாச்சும் கொஞ்சம் நல்ல வேலைகளை பார்க்கலாம், ஏதாச்சும் விளையாடலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது, அதை செய்யலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. இது ஒரு பெரிய பாவமாக இந்த லஸ்ட்டு பார்வையோட பார்த்துட்டு இருந்தால் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆறாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரீடினஸ், அதாச்சும் தாங்கிட்ட இருக்க அளவு யாருக்கிட்டே இருக்கக்கூடாது, தான் அளவுக்கு வச்சுருக்க காசு அளவு யாரும் வச்சுருக்கக்கூடாது. அப்படி மீறி ஏதாச்சும் வச்சுருந்து அவங்ககிட்ட அடித்து பிடுங்குறது, அவங்ககிட்ட யாரும் மேலே வர முடியாமல் அவங்களுக்கு கீழ்த்தட்டியே வச்சுருக்குது, இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே கிரீடினஸ்ன்னு சொல்லலாம். இது ஒரு மிகப்பெரிய பாவம்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தாட்னு சொல்லுங்கள். ஏழாவது பாவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேசினஸ். இந்த கேட்டகரியில் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ஜாயின் பண்ணிப்போன்னு நினைக்கிறேன். ஓகே, வாழ்க்கையில் ஜெயிச்ச ஒருத்தருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை, ஒரே வித்தியாசம் தான் லேசினஸ். என்னென்னா, அந்த பையன் லேசினஸாக இல்லாமல் அடுத்த வேலையை என்ன பண்ணுவோம், நம்ம ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்ட்டு அடுத்தது ஒரு இடத்துல உட்காராமல் எதனா வேலையை செஞ்சுட்டே இருப்போம். ஆனால் நம்ம வீட்டில் வெட்டியாக உட்காந்துருப்போம். அது 2 வித்தியாசம். லாஸ்ட்டாக விஷயத்தை கேட்டுக்கிறேன். என்னென்னா, இது வரைக்கும் நீங்கள் சொன்ன 7 பாவங்களும் நோட் பண்ணி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நீங்கள் எத்தனை பாவங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு நோட் பண்ணி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை இந்த கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது முடிஞ்சளவுக்கு 0 ட்ரை பண்ணி பாருங்கள். 21 நாள் டைம் எடுத்துக்கோங்க. அந்த 21 நாள் கொஞ்சமாக ட்ரை பண்ண பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு 21 நாள் இதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன் ப்ரோ அப்படின்னு முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதை பற்றி நான் எனக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எந்த ஃப்ரெண்டு உங்களை அதிகமாக தெரிஞ்சு அதிகமாக பாவம் பண்ணிப்பேன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.